ஹரீஷ் குட்டி வந்துட்டாம்மா. நாங்கள் வெளியில் போயிருந்தோம் அபியோட அட்மிஷனுக்காக. அப்போது ஹரிக்குட்டி முன்னாடியே வந்துட்டேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, கீழே உள்ள அக்காள்கிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம்தான், அதுக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் வந்து காலைல குக்கரில் கடகடான்னு சாதம் வச்சு கருவாட்டு தொக்கு வச்சுட்டு போனோம். நல்ல பசி. வந்தோடனே அவனுக்கு கைகால் முகம் கழுவிட்டு கடகடான்னு சாப்பிட உட்காந்தாச்சு. அப்புறம் காக்காவுக்கு சாதம் வைக்க மறந்துட்டேன். அந்தளவு காக்கா கொண்டு சாதம் வைக்க போயாச்சு. அப்புறம் வந்து அவளுக்கு பிஏ முடிச்சிட்டா, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போனோம். 2-3 காலேஜில் விசாரிச்சுட்டு வரலான்ட்டு போய் விசாரிச்சுட்டு அவளுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அட்மிஷனும் போட்டுட்டு வந்தாச்சுமா. ஆமாம், இப்போ நீ ஹரிக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான். டைம் ஆயிடுச்சு. ஒரே பசி. அவசரமாக இவன் வந்துடுவானேன்னு ஓடி ஓடி வந்தது. ஒரே டென்ஷன். அவன் வரதுக்கு முன்னாடி வரணுமோன்னு நினச்சேன். எப்படி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு. நல்ல வேளை அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். அதுக்கெல்லாம் வந்துட்டோம் நாங்கள்.